ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸ் 2 பேசிக்ஸ் பார்க்குறோம். இதில் பார்த்திங்கன்னா எடுத்த உடனே நம்ம பேப்பரில் தான் எல்லா ஒர்க்கும் பண்ணுவோம். அதில் பார்த்திங்கன்னா நான் கோடெல்லாம் போட்டு வரைஞ்சி வச்சுருக்கேன். அதில் நம்ம ரன்னிங்க்கு தனியாகவும் சாட்டின்கே பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் சாட்டின் போட்டிருக்கேன். ஒன்று அகலமாகவும் ஒன்று கொஞ்சம் சின்ன அகலமாகவும் போட்டிருக்கேன். ஒன்று பட்டன் ஸ்டிச்சுக்கும், இன்னொன்று ஷார்ட் பெட்டல்ஸுக்கு, இன்னொன்று ஷார்ப் பெட்டல்ஸுக்கு வரைஞ்சிருக்கேன். அப்புறம் ஹார்ட் ஷேப்பு. இது அத்தனையும் நான் பென்சிலில் ட்ரா பண்ணி வச்சுருக்கிறது. மிஷினில் எப்படி போடணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். எடுத்தோடனே துணியில் போட்டோம் அப்படின்னா அது நூல் சிக்கிக்கும், கண்ட்ரோல் இல்லாமல் போகும். முதல்ல நம்ம கண்ட்ரோலுக்கு இதை பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம கிளாத்தில் நூலெல்லாம் எப்படி கோர்த்து போடுறது நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். இப்போ ரன்னிங் ஸ்டிச் போடுறோம்மா, பாருங்கள். நேராக அப்படியே ஸ்டிச் பண்ணுற மாதிரி போடுறது மட்டும்தான். இப்போ சாட்டின் தொடக்கிட்ட கொஞ்சம் அந்த லேடரை நல்லா அமுத்தினோம்னா அகலமாகும். அந்த ரன்னிங் போடுறதும் சாட்டின் உங்களுக்கு எப்படி அந்த லீவர் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் அந்த பாயிண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் பின்னாடி போய் பாருங்கள், கிளாரிஃபிகேஷன் வீடியோன்னு இருக்கும். இப்போ பட்டன் ஸ்டிச் ரன்னிங்கில் ஆரம்பித்து கொஞ்சமாக அகலப்படுத்துகிறோம், மறுபடியும் ரன்னிங் போட்டு அகலப்படுத்துகிறோம், மறுபடியும் ரன்னிங் போட்டு அகலப்படுத்துகிறோம், மறுபடியும் அதை அப்போவே க்ளோஸ் பண்ணிடணும். அப்போ தான் அது பட்டன் ஸ்டிச் மாதிரி ரவுண்டாக அழகாக வரும். இது அத்தனையும் நான் உங்களுக்கு பேப்பரில் போட்டதுக்கப்புறமா மறுபடியும் நான் கிளாத்லேயும் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இது பீடு ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, பட்டன் ஸ்டிச் சொல்லுவாங்க. இப்போ நான் போடுறது ஷார்ட் பெட்டல்ஸு. இது கீழேருந்து ஷார்ப்பாக பட்டையாக முடியும். ரன்னிங் போடுறேன், ஷார்ப்பாக ஆரம்பித்து பட்டையாக முடியும். இது ஷார்ப்பாகவே ஆரம்பித்து ஷார்ப்பாக முடிகிற பெட்டல்ஸு, சிங்கிள் பெட்டல்ஸு. எல்லாத்தையுமே நீங்கள் ரன்னிங்கில் தான் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணணும். அதனால தான் நான் ஒவ்வொரு கோடு வர மாதிரி போடுறது தான் ரன்னிங் ஸ்டிச். இப்போ ஹார்ட் ஷேப் போடுறோம். ஹார்ட் ஷேப் எப்போவுமே உங்களுடைய வலதுகை பக்கமாக அந்த கர்வ் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ரன்னிங்கில் ஆரம்பித்து அப்படியே சாட்டினில் அப்படியே அகலப்படுத்தி மறுபடியும் ரன்னிங்கில் ஹார்ட் ஷேப்பில் டெட் எண்டில் முடிக்கணும். பார்த்திங்கன்னா நான் ரன்னிங்கில் ஆரம்பித்து அப்படியே அகலப்படுத்தி ரன்னிங்கில் நிறுத்துவேன். இது எல்லாமே நான் உங்களுக்கு கிளாத்தில் எப்படின்னு போட்டு காட்டுறேம்மா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.